திருச்செந்தூர் முருகன் கோவிலில் தங்களுக்கு வேண்டியவர்களை முறைகேடாக மூத்த குடிமக்கள் வரிசையில் காவலர்கள் அனுப்பியதாக புகார். தட்டி கேட்ட கோவில் கண்காணிப்பாளரை காலால் எட்டி உதைத்து தாக்கியதால் அதிர்ச்சி. சார், அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் நான் உள்துறை கண்காணிப்பாளராக கடந்த 10 மாதமாக பணிபுரிந்து வரேன் சார். நான் உள்துறை கண்காணிப்பாளராக இன்றைக்கி பணியில் இருக்கும்போது சீனியர் சிட்டிசனில் கும்பலாக இருந்து சரியாக வரிசை முறைப்படுத்தலை அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி எனக்கு தகவல் கொடுத்தாரு சார். நானும் போகிறேன் சார். அங்கே ஒரு 10 நிமிஷமாக இங்கே தான் சார் நிற்கிறேன். அந்த போலீஸ் ஸ்டாஃபுக்கு எனக்கு சூப்பர்னு தெரியும் சார். அப்போது நானும் ட்ரை பண்ணுறேன் சார். பேரிகார்டு லைன் போட்டு எல்லா பக்தர்களையும் வரிசையில் ஒருங்கிணைப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கேன் சார். அப்போ பேரிகார்டை நகட்டுறேன். அப்போ அது பணியில் இருந்த போலீஸ் நீ யாரா பேரிகார்டை நகட்டுற அப்படின்னு சொல்லிட்டு என்னை அசிங்கமான வார்த்தையில் திட்டி கையை தள்ளி போட அப்படின்னு சொன்னார் சார். அப்போ கண்ணகி மேடமும் நானும் சூப்பரண்டு சார், நான் திருக்கோயில் சூப்பரண்டு தான் அப்படின்னு சொல்கிறேன். நீ சூப்பரண்டுனா பெரியவனை, நான் தாண்டா இங்கே டியூட்டிக்கு, எனக்கு இங்கே எஸ்பி ஆஃபீஸில் டியூட்டி போட்டிருக்காங்க, நான் தாண்டா டியூட்டி பார்ப்பேன், நீ யாரா இங்கே டியூட்டியில் நிற்க அப்படி இப்படின்னு என்னை தகாத வார்த்தையில் அசிங்கமாக திட்டினார் சார். நான் உடனே எங்கிட்ட என்ன கொஞ்சம் நகண்டு என்னை எங்கிட்ட வாழை அப்படின்னு சொல்லிட்டு உடனே நான் பெரிய வேணாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் தாண்டா இங்கே அப்படி உங்களுக்குலாம் இங்கே டியூட்டி கிடையாதா போடா அப்படின்னு சொல்லிட்டு என்னை தகாத வார்த்தையில் திட்டி பூட்ஸ் காலால் என்னை மிதிச்சார் சார். ஏன் மிதிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு திருப்பி என்னை நெஞ்சில் கை வச்சு தள்ளினார் சார். நானும் கையை வச்சு தடுத்தேன் சார். திருப்பி என்னை அசிங்கமாக திட்டிட்டு என்னை கூப்பிட்டு போயிட்டார் சார். போகும்போது வீடியோ எடுத்தார் சார். வீடியோ எடுக்காதீங்க அப்படின்னு சொன்னேன் சார். அதுக்கு அங்கே இருந்த பட்டாலியன் போலீஸை கூப்பிட்டு உடனே என்னை அவங்க போலீஸ் ஸ்டாஃப்லாம் கூப்பிட்டு இங்கே அவருக்கு டியூட்டி பார்க்குறவருக்கு நல்லா தெரியும் சார், நான் சூப்பர்ன்றும் அவர் தெரியும் சார். அங்கே இருக்கிற பட்டாலியன் போலீஸுக்கு அவங்க எல்லாருமே சேர்ந்து என்னை ஒரு அக்யூஸ்டாக இழுத்துட்டு போகிற மாதிரி சட்டையை பிடிச்சி உள்ள ஓபிக்கில் தரன்னு இழுத்துட்டு போயிட்டாங்க சார். அவங்க கெஸ்ட்டையும் உள்ள ஓபிக்கில் வர வச்சு போலீஸோட கெஸ்ட்டு அவங்களும் சேர்ந்து என்னை ஒரு மயக்க போகிற அளவுக்கு என்னை அடித்தாங்க சார். நான் சூப்பர் சார்னு சொல்கிறேன், நீ சூப்பர்னா பெரிய இவனாடா அப்படின்ட்டு எங்கள் அம்மா எல்லாத்தையும் தகாத வார்த்தையில் திட்டி, சூப்பர்னா நீ கோயிலுக்குலாம் சூப்பருண்டு, உனக்கு என்னடா இங்கே வேலை, உனக்கு என்னடா இது, நீ வெளியில் வந்துட்டா நீ பப்ளிக் தாண்டா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னை இது அப்போ நானும் ஜெய் சார்ட்ட செக்யூரிட்டி வந்துட்டாங்க சார். ஜெய் சார்ட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க, ஏன்னா ஜெய் சார்னா பெரியவன், நான் வர சொல்லு, சேர்மன் சார் சேர்மனை வேணா இருந்தாலும் வர சொல்லி நாங்கள் பார்த்துக்குறோம், எங்களை மாரி ஒன்றும் பண்ண முடியாது, எஸ்பி ஆஃபீஸில் நான் சொல்லிக்கிறோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க சார். இதில் லோக்கல் ஸ்டேஷனில் திருக்கோயில் பணியாளர் கூட நட்புரிதாக சார் நல்லா இருக்காங்க. இந்த பட்டாலியன் போலீஸ், இந்த டியூட்டிக்கு வர போலீஸ் யாரும் எதையுமே ஒபே பண்ணுறதில்ல சார்.